அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுப கிரகமான குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியன்று ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரகதியில் அவருடைய பலன்களை வழங்க இருக்கிறார். இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார். மேலும் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி, 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் ஆகிய இந்த 3 கிரகங்களால் உங்களுக்கு சாதகமற்ற சூழல்தான் கடந்த ஆண்டு முழுவதும் இருந்து வந்திருக்கும். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் அதில் சிறு தொகையை கூட சேமிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் உங்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கும் தொகையில் 50% மேல் உங்களுக்கு வீண் விரைய செலவுதான் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத வண்டி வாகன செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் போன்ற எதிர்பாராத செலவுகளால் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு தொழிலில் சிறு சிறு தடைகள், முயற்சிகளில் தோல்வி, பொருளாதார தடை, மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் என்னும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். அதனால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வழியில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் தடையும் ஏற்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு நீங்கள் கோயிலுக்கெல்லாம் கூட போகணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சியில் கூட தடை ஏற்பட்டு கோயிலுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும். குலதெய்வ கோயிலுக்கும் போயிருக்க முடியாது. இது மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக இருந்துகிட்டே இருக்குது. இது யாராலையும் மறுக்க முடியாதுங்க. இந்த 3 கிரகங்களும், அதாவது சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு பாதகமான இடத்திலிருந்து பலன்களை வழங்கி வந்தாலும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் குரு பகவான் தற்போது வக்ரமடைவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை வழங்குவார். இந்த 3 கிரகங்களும், அதாவது சனி பகவான், ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்து வந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்கின்ற வகையில் குரு பகவான் கடந்த மே மாதம் பெயர்ச்சி அடைந்து உங்களின் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தம ஸ்தானத்தில் இருந்து பலன்களை கொடுத்து வந்தார். அவர் தற்போது வக்ரமடைந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் சஞ்சாரம் செய்து பலன்களை வழங்க இருக்கிறார். இந்த குருவின் வக்ர பயிற்சியின் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்பட போகிறதுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே தடைப்பட்டிருக்குங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தற்போது வெற்றி அடையக்கூடிய சூழல் உருவாகும். நான் எவ்வளவும் முயற்சி பண்ணிட்டேன், என்னால் இந்த விஷயத்தில் வெற்றி அடையவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும். குரு பகவான் உங்களுக்கு துணை இருப்பார். அதே போல் கடந்த காலங்களில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை போய் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புதிய வேலை கண்டிப்பாக நீங்கள் இஷ்டப்பட்டு செய்கிற வேலையாக இருக்குமே தவிர கஷ்டப்பட்டு செய்கிற வேலையாக இருக்காது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் குடும்பமாக சேர்ந்து வாழும்
அமைப்பு இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்து இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. சம்பாதிச்ச பணத்தையே என்னால் சேமிக்க முடியல என கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இனி நீங்கள் சம்பாதிக்கும் தொகையில் 50% மேல் சேமிக்க முடியும். எதிர்பாராத தன வரவு உண்டு, பொருள் வரவும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு தனவரவினை தர இருக்கிறார். கடந்த ஒரு 2 வருட காலமாகவே உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். தற்போது மனக்குழப்பங்கள் நீங்கி மிக தெளிவான முடிவுகளை எடுத்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். கடந்த ஒரு 2 வருஷமாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதை செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், குடும்ப சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், வீடு கட்ட வேண்டிய விஷயமாக இருக்கலாம். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் முடிவு எடுக்க முடியாமல் ஆசிலேஷன்லேயே இருந்து கொண்டிட்டு இருப்பீர்கள். அந்த முடிவு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், அதாவது செய்யலாம் என்று நீங்கள் களம் இறங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிதான். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்கள் மூலம் கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் லாபம் காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிய முதலீடுகள் கண்டிப்பாக லாபங்களை தரும். இதனால் வரை இருந்து வந்த தொழில் போட்டி உங்களுக்கு குறையுங்க. வியாபாரம் அதிகமாகும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறுவீர்கள். வியாபார விரிவாக்கத்திற்காக கடன் வசதி எதிர்பார்த்து காத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுடைய வியாபாரத்திற்காக கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் புதிய மனை வாங்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கார் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் புதிதாக சேமிக்க தொடங்குவீர்கள். கடந்த காலங்களில் சேமிக்க முடியவில்லையே என்று கஷ்டப்பட்ட உங்களுக்கு தற்போது பண வரவு அதிகமாவதால் அவற்றை சேமிக்கும் புதிய முதலீட்டு திட்டங்களை நீங்கள் வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்பாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றிதான். ஒரு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளத்திலே வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஏற்படுங்க. வேற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதுங்க. அதே போல் கடந்த வருஷங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். காய்ச்சல், கைகால் வலி, வயிற்று சம்பந்தமான நோய்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. அந்த தொல்லைகள்லாம் தற்போது நீங்கி உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்குங்க. உங்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல் நலத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீருங்க. ஐடி துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. ஒரு சிலர் ஆன்சைட்டு ஜாபுக்காக விண்ணப்பித்திருப்பீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்சைட் யோகம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுங்க. கடந்த காலங்களில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும், பல்வேறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்திருக்கும், அமைதி இல்லாத சூழல் இருந்திருக்குங்க. அந்த நிலை தற்போது மாறி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியூர் சுற்றுலா சென்று வருவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சொந்த ஊர் திரும்பி அங்கே தொழில் தொடங்கும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து லாபம் காண்பார்கள். இருப்பினும் பங்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை. பங்குகளை விற்ற பின் வருத்தப்படக்கூடாது. அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் புதிதாக நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் பல்வேறு நற்பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அடைய போகிறீர்கள். மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க குருவின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.